Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் மத்தேயு 19 அதிகாரம் 26 இறைவசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இங்கு கடவுளுடைய மகன் இயேசுவும் வியாதிப்பட்டவர்களை குணப்படுத்தினார் என்று பைபிள் சொல்கிறது. நம்மளால் கூடாத ஒரு காரியமாக இருக்கும், நம்மளால் செய்ய முடியாத ஒரு செயலாக இருக்கும். ஆனால் ஆண்டவரோ அதை மிக நேர்த்தியாக செய்பவர். நமக்கு கூடாத காரியம் என்று நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நாம் ஒரு யுகத்தில் வைத்திருக்கிறோமோ அதையெல்லாம் ஆண்டவர் செய்வார். நமக்கு பொறுமை தான் வேண்டும். நம் வாழ்க்கையிலே ஒவ்வொரு விஷயமும் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் ஒரு நாட்களையும் குறித்து வைத்திருக்கிறார். அந்த நாட்கள் வரை நாம் பொறுமையாக காத்திருப்போமே. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ணுவேன், வெகு சீக்கிரத்தில் உண்டு பண்ண போகிறேன், பொறுமையாய் காத்திரு என்று ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மக்கிட்ட எந்த ஒரு விஷயம் இல்லைன்னா ஒரு பொறுமை இல்லை. உடனே நான் ஜெபிக்க வேண்டும், உடனே அது எனக்கு வாழ்க்கையில் நடந்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்கள் அநேகர். ஆனால் ஆண்டவரை உண்மையாக நேசிக்கும் மக்கள் அவருடைய பதிலுக்காக எத்தனை வருட காலமானாலும் காத்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்படி நாமளும் பொறுமையாக ஆண்டவருடைய பதிலுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே நம்மளுடைய வேலைகள் கடமைகளை செய்து கொண்டே இருப்பதற்கு ஜெபிப்போமா? சோத்திரகத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, எங்களால் கூடாத காரியத்தை நீர் நிறைவேற்றுவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கத்தாவை துதிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே நீர் எதையெல்லாம் சித்தமாக வைத்து இருக்கிறீரோ அதையெல்லாம் நீர் செயல்படுத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். கத்தாவை அப்பா, எங்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது ஆண்டவரே. அப்போ நாங்கள் பாவிகளாக இருப்பதுனாலே எங்களால் அந்த ஒரு சக்தி கிடையாது ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வழி நடத்தி அப்போ எங்களுக்கு எந்த வாழ்க்கையில் எங்களுக்கு எதையெல்லாம் தேவை என்று நீர் நினைக்கிறீரோ அதையெல்லாம் தாரும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையில்லை என்று நீர் நினைக்கிறீரோ அதையெல்லாம் நீர் எடுத்து விடுமா நான் ஜெபிக்கணும் கர்த்தாவே. அப்பா, உண்மை தன்மையோடு உண்மை வணங்குவதிலும் துதிப்பதிலும் நாங்கள் பேரின்பம் கொண்டு இருக்கிறோம் ஆண்டவரே. சோத்து கர்த்தாவே. அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நீர் சித்தம் வைத்திருக்கிற காரியங்களை நீர் நிறைவேற்றும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் அடிபணிகிறோம் ஆண்டவரே, அதற்கு நாங்கள் ஒற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களோட வாழ்க்கையிலே நீர் எதை செய்ய, எந்த ஒரு அற்புதத்தை நீர் செய்ய காத்திருக்கிறீரோ அதை நீர் செய்யும் நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. துதிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கின்ற கர்த்தாவே. இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெற செய்யும் சோதங்கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.